இந்த மொட்டதால பாத்தீங்கன்னா சரியான கோடீஸ்வரர் ஒரு ஹோட்டல் உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் 3 நாளைக்கு 3 டிஷ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் 10 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி ஆசையை காமிச்சு ஒரு போட்டி உள்ளே இழுத்து விட்டுறான். இந்த ஹோட்டல் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு திறமையான செஃப் கூட்டு வந்து இந்த கேம்லயே சேர்த்து விடுறாரு. முதல் ரவுண்ட பாத்தீங்கன்னா கரடி கால சமையல் பண்ணும். இந்த போட்டியில 2 பேருமே டை ஆகுறாங்க. அதனாலேயே இவங்க செஞ்சு வேற ஒரு டிஷ் எல்லாம் கணக்கு எடுத்து பாக்குறாங்க. இதுல மொட்டை அதிகமா சீ ஃபுட்ஸ் மட்டுமே செஞ்சிருக்காரு. அதனால அவரோட பாயிண்ட் கம்மி பண்ணிட்டு இந்த மீசக்காரர் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது நாள் சமையல் செய்யும்போது இந்த மீசக்காரோட கை நெருப்புல பட்டு எரிஞ்சு போயிடுது. இதனாலே அவரால் அந்த போட்டியை கண்டினியூ பண்ண முடியல. இந்த மொட்டத்தால பாத்தீங்கன்னா யானை தும்பிக்கையை வச்சு வேற லெவல்ல சமையல் பண்ணி அங்க இருக்கிறவங்களே அஸ்தி விட்டுறான். டே 2 சமையல் போட்டியோட வின்னரா மொட்டை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபைனல் டேவோட சமையல்ல குரங்கு மூளையை வச்சு தான் சமையல் பண்ணும். இதனாலேயே அந்த மொட்டை வேற லெவல்ல சமையல் பண்ணி அஸ்தியை விட்டுறான். இவங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டியிலே கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான மூளையை வாங்கிட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நாங்க வரவேலே சமையல் பண்ணிட்டோம். என்ன சாப்பிடுங்க சொல்லி 5 ஜட்ஜஸ்க்கும் கொடுக்குறாங்க. இவங்க அந்த கறியை சாப்பிட்டு மூளை கறி மாதிரி இல்ல வேற லெவல்ல டேஸ்டா இருக்கு சொல்லி மார்க் அள்ளி போடுறாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சடனா போலீஸ்காரங்க வராங்க. யாரா நீங்க குரங்கு மூளையை வச்சு சமையல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வாங்கடா ஜெயிலுக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. போலீஸ்காரன் இந்த ஆடு மூளையை வச்சு தான் நான் சமையல் பண்ணேன். இவனுங்க தான் இந்த குரங்கு மூளையை வச்சு சமையல் பண்ணிருப்பாங்க. அவனை தூக்கி ஜெயில போடுன்னு சொல்லி இந்த மொட்டை சொல்றாரு. டேய் நீயாவது பரவாயில்ல ஆடு மூளையை வச்சு சமையல் பண்ணா நான் பன்னீரை வச்சு தான் அந்த சமையலே முடிச்சிருக்கேன். அதுக்கே இவனுங்க மார்க் அள்ளி போட்டுக்கிறாங்கடான்னு சொல்லி அவங்கள கலாச்சி விட்டுறாங்க. இந்த ஃபைனல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு சமையல் பண்ண அந்த மீசகாரியை வின்னர்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த போட்டியோட பிரைஸ் அமௌண்ட் அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் பணம் கிடைக்குது. அதை வச்சு அவங்க ஹோட்டலையும் டெவலப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.